வேற எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம தண்ணி இப்ப பூசு வேலை பண்றோம். கட்டு வேலை ஜேசிபி தான் போடுறோம்னு வச்சுக்கோங்க. பூசு வேலை பண்றோம். இப்ப மேல தண்ணி ஊத்தாம நம்ம பூசு வேலை பண்ணும்போது அந்த பூசு வேலை நம்மளுக்கு கிரிப்பு கொடுக்குமா ஒட்டுமா அப்படின்னு நம்ம ஒன்னும் அதை ஒண்ணும் நம்ம அனுபவம். ஏன்னா இது கொஞ்சம் நீங்க ஈரக்கலவையா ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பூசு வேலை பண்ணுவீங்களா, அதுல கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா செங்கல் தண்ணி இழுத்துக்கும். ஆனா உள்ள இருக்க கட்டு வேலையோ இல்ல காங்கிட்டோ இல்ல பீமோ அது தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்க யூஸ் பண்ற கலவை கொஞ்சமா ஈரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், ரொம்ப ஈரம் இல்லாத மாதிரி. ஏன்னா குழந்தை அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தண்ணி உள்ள உறிஞ்சாது, அதெல்லாம் இறங்கினே வரும். மாவு எடுத்து நீங்க திரும்பி அப்பவும் முடியாது, ஏன்னா தண்ணி இருக்கவே இருக்காது மாவு. ஸோ ஈரக்கலவையே கொஞ்சமா ஈரமா நினைச்சு போட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே பண்றாங்க. இப்ப இந்த தண்ணி ஃபுல்லாவே உங்களுக்கு உள்ள போயிடும், இது அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஈரமாகும். ஸோ தண்ணியை கொஞ்சோண்டு இருக்கும், ரொம்ப கம்மியா அதை எடுத்துக்கும் தேவையான தண்ணி. இப்ப நீங்க அதே சேறு கலவையா போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வழிக்கின்னு வந்துடும். கொஞ்சம் புட்டு கலவையா போடும்போது கொஞ்சம் போய் பிடிச்சி, வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க ஓகே, காலம் பாசு கூட சரி ஓகே கெமிக்கல் போட்டுடலாம். பூசு வேலைக்கு தான் நான் தாராளமா பண்ணலாம். அதிகமா எடுக்காம சும்மா கேம்பர் பண்ணிட்டு வரேன். பண்ணி பாருங்க. நான் காங்கிரீட்டுக்கு ஏன்னா உங்களுக்கு ஓவரால் பில்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய செலவு கிடையாது. உங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான். நீங்க மேல இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரூப் போட்டீங்க அப்படின்னா மேல நீங்க 1.5 இன்ச் போட வாட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா டேரக்டா போடலாம். மேல போயிட்டு வெதர் கோட் பெயிண்ட் அடிக்கணும்னு தாள் எல்லாமே டேம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. இப்ப எல்லாருமே செவுத்துல உள்ளாரையும் வெளியிலயும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணவே தேவை. உங்களுக்கு அந்த காஸ்ட் எல்லாமே இங்க சேவ் ஆயிடும். இதுல ஒரு 30 ரூபா 40 ரூபாய் நீங்க கொடுத்து செலவு பண்ணீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 மூட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க டேம் ப்ரூஃப் ஒரு லிட்டர் ஒரு பக்கெட் 7,000 ரூபாய். ஓகேங்களா? ஒரு ரூஃபுக்கு அடிக்கிறது கண்டிப்பா ஒரு 50 லிட்டர் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் அங்கேயே முடிஞ்சிச்சு. இது இல்லாம அவுட்ரு சேவ் இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங். கான்ட்ராக்டரா பார்த்தாலும் உங்களுக்கு சேவிங், ஹவுஸ் ஓனரா பார்த்தாலும் உங்களுக்கு சேவிங்.